வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ளே போயிரலாம். இன்னைக்கு நம்ம வாழற இந்த நவீன சமூக பொருளாதார அமைப்புகள், அதாவது இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு ஒரு ஆழமான பகுப்பாய்வு பண்ண போறோம். நம்மள சுத்தி பின்னப்பட்டிருக்க அந்த கண்ணுக்கு தெரியாத வலைகளை எப்படி புரிஞ்சிக்கிறது? தனி மனிதனுக்கும் இந்த மாபெரும் சிஸ்டமுக்கும் இடையில நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான, ரொம்ப முக்கியமான உரையாடலை தான் நம்ம இப்ப தொடங்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. கேள்வியே கேடயம், அமைதியே ஆயுதம்னா நாம ஏன் கோடீஸ்வரர்களையும் பெரிய கார்களையும் வீடுகளையும் கொண்டாடுறோம்? எவ்வளவு ஆழமான கேள்வி இல்ல? மனிதனோட ரொம்ப அடிப்படையான உரிமை கேள்வி கேட்கறது. ஆனா அதை விட இந்த மேலோட்டமான பொருட்செல்வங்களை மட்டுமே நாம ஏன் வெற்றியோட அளவுகோலா பார்க்கறோம் அப்படிங்கிற அந்த முரண்பாட்டை இது ரொம்ப தெளிவா உடைச்சு காட்டுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? மனிதநேயத்துக்கும் அரசியலுக்கும் உள்ள அந்த அடிப்படை வித்தியாசம்தான். அரசியல் அப்படிங்கிறது பெரும்பாலும் தந்திரமானது. அது மக்களை வெறும் ஓட்டு வங்கியாகவோ இல்லைனா எதிரி முகாமின் ஆட்களாகவோ மட்டுமே பார்க்கும். ஆனா மனிதநேயம் அப்படி கிடையாது. எந்த லாப நோக்கமும் இல்லாம மாற்றுக் கருத்துக்களை மதிச்சு தனிமனித தேடலுக்கு இடமளித்து உண்மையை விளக்குறது தான் மனிதநேயம். ஒரு உண்மையான கேள்வி அப்படிங்கிறது அந்த மனிதநேய பண்புல இருந்து தான் பிறக்கணும். அதனால இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பிரம்மாண்டமான அமைப்பை, அதாவது சிஸ்டமை ஒரு தனி மனிதனால மாத்தவே முடியாதுன்னு சொல்றது வெறும் மாயதாங்க. இங்க இருக்கிற 4 பேரை பாருங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர சபையில வீடற்றவர்களுக்காக போராடுற நித்யா ராமனா இருக்கட்டும், இந்திய வானொலி மூலமா பாமர மக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்த்த ஏஎம் நடராஜனா இருக்கட்டும், கீழடி ஆதிச்சநல்லூர்ல நம்ம வரலாற்றை மீட்டெடுத்த தொல்லியல் ஆய்வாளர் யதீஷ்குமார், அப்புறம் தாமிரபரணி நாகரிகத்தோட நீட்சியான கரிவளம் மந்தநல்லூர், இவங்க ஒவ்வொருத்தரும் தங்களோட தனிப்பட்ட தேடலால இந்த சிஸ்டம்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. சரி, தனி மனிதனோட பலத்தை பார்த்தோம். இப்ப அந்த தனி மனிதனை ஆளக்கூடிய மாபெரும் அமைப்புகளை பத்தி கொஞ்சம் கேள்வி கேட்போம். முதல்ல கல்வி. கல்வி ஒரு சேவையா இல்ல வியாபாரமா? ஒரு காலத்துல அறிவை வளர்க்கிற சேவையா இருந்த கல்வி இன்னைக்கு நம்மளை எப்படி ஒரு மார்க்கெட்குள்ள தள்ளி இருக்குன்னு தான் அடுத்ததா நாம பார்க்க போறோம். 1.4 அரபியன், அதாவது 146 கோடி மக்கள். ஒரு நிமிஷம் இந்த நம்பரோட பிரம்மாண்டத்தை யோசிச்சு பாருங்க. தரமான பொதுப்பள்ளிகள் இல்லாததால 146 கோடி மக்களும் தங்களோட எதிர்காலத்தை பாதுகாத்துக்க கல்வியை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. பெரிய பட்டங்கள் இருந்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மாயையில ஒட்டுமொத்த தேசமே இன்னைக்கு கல்வி வியாபார வலையில சிக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். நாம முன்னாடி பேசின கருத்தை இது எப்படி உறுதிப்படுத்துதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் நீட் மாதிரியான போட்டித் தேர்வுகள், இது உண்மையிலே தகுதியால விடுற தேர்வா இல்ல லட்சக்கணக்கான மாணவர்களை நிராகரிக்கிற ஒரு எலிமினேஷன் டெஸ்ட், அதாவது நீக்கல் தேர்வு? ஆனா மறுபக்கம் உண்மையான கல்விங்கிறது என்ன? ஒருத்தரோட தர்க்க ரீதியான சிந்தனையும் பகுத்தறிவையும் வளர்க்கிறது தான். ஆனா நம்ம சிஸ்டம் எப்படி மாணவர்களை தொடர்ந்து ஒரு கடுமையான மன அழுத்த சுழற்சிக்குள்ளேயே சிக்க வைக்குது அப்படிங்கிறத இந்த ஒப்பீடு நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஓகே, கல்வியைப் போலவே நம்ம வாழ்க்கையில பெருசா ஆதிக்கம் செலுத்துற இன்னொரு முக்கியமான தூண் அரசியல். இப்ப உங்களுக்கான கேள்வி இதுதான். அரசியல் அப்படிங்கிறது ஒரு தொழிலா, மக்களுக்கான சேவையா இருக்க வேண்டிய இந்த அரசியல் கட்டமைப்பு இன்னைக்கு பல கோடிகளை முதலீடு செஞ்சு லாபம் பார்க்குற ஒரு வியாபாரமா மாறிடுச்சான்னு நாம எல்லாரும் கண்டிப்பா யோசிச்சாகணும். இங்க நாம ரொம்ப வெளிப்படையான ஒரு உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சிஸ்டம் அது எப்பவுமே தனிநபர்களை விட பெரியது. இங்க எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம நடுநிலையா இதை புரிஞ்சுக்கோங்க. அவர் மோடியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இபிஎஸ் இல்லைனா ஸ்டாலினா கூட இருக்கட்டும், பல கோடி ரூபாய் தேர்தல் செலவுகள், அதிகார வர்க்கத்தோட கட்டமைப்பு, பெரு நிறுவனங்களோட ஆதிக்கம், இது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு தான் அவங்க இயங்க வேண்டியிருக்கு. ஒரு தனி மனிதனோட சித்தாந்தங்களை விட இந்த நிதி மற்றும் அதிகார அமைப்பு தான் இங்க கொள்கைகளையே தீர்மானிக்குது. இதுதாங்க யதார்த்தம். சரி, இப்ப நிர்வாகத்திலிருந்து கொஞ்சம் விலகி பொருளாதாரத்தை நோக்கி ஒரு கேள்வியை முன்வைப்போம். நாம உண்மையிலே பொருளாதாரத்துல தற்சார்பு அடைஞ்சிட்டோமா? நாம அன்றாடம் பயன்படுத்துற சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து தேசத்தோட மிகப்பெரிய உள்கட்டமைப்பு வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு வெளிநாடுகளை சார்ந்து இருக்கோம் அப்படிங்கறத அலசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 500 மெகாவாட் தமிழ்நாடு மின்சார வாரியம், அதாவது டான்ஜெட்கோ, கிரீன்கோ அப்படிங்கிற நிறுவனத்தோட போட்டிருக்க ஒப்பந்தம் தான் இது. இது ஏன் முக்கியம்னா, சூரிய சக்தி, காற்றாலை மின்சாரம்லாம் நமக்கு எப்பவுமே ஒரே சீரா கிடைக்காது. அதனால தண்ணியை மேலே ஏற்றி சேமிச்சு வச்சு தேவைப்படும் போது மின்சாரம் தயாரிக்கிற நீரேற்று மின் திட்டத்துக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம உள்நாட்டு மின் தேவையை சமன் செய்ய எடுக்கப்படுற ஒரு முக்கியமான முயற்சி இது. இத கொஞ்சம் கவனிங்க. 37,500 கோடி ரூபாய் நிலக்கரிய எரிவாயுவா மாத்திர திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான தொகை இது. நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டி, அதாவது எரிசக்தி பாதுகாப்பிற்கான மாபெரும் நகர்வை இது ரொம்ப தெளிவா காட்டுது. வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற இயற்கை எரிவாயு மற்றும் யூரியாவோட தேவையை குறைச்சு நாம தற்சார்பு நிலையை அடையணுங்கிற ஒரு நீண்ட கால முதலீடு தான் இது. ஆனா அப்படியே நாணயத்தோட மறுபக்கத்தை பாருங்க.
மருத்துவத்துறையில எம்ஆர்ஐ ஸ்கேன்களுக்கும் செமிகண்டக்டர் தயாரிப்புக்கும் ரொம்பவே அத்தியாவசியமான ஹீலியம் வாயுவுக்கு நாம 100% இறக்குமதியை தான் நம்பியிருக்கோம். உலகளாவிய விநியோகச் சங்கிலில ஏற்பட்ட ஒரு சின்ன பாதிப்பால அதோட விலை 35% வரைக்கும் உயர்ந்துடுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? சிறு மற்றும் குறுந்தொழில்கள் மூலமா நாம உள்ளூர் உற்பத்தியில தற்சார்பு அடைய வேண்டியது எவ்வளோ அவசியம்ங்கிறது புரியுது இல்லையா? இப்படி தொடர்ந்து இறக்குமதியை சார்ந்திருக்கிறது ஒரு தேசத்தை கொள்ளும் மெதுவான விஷம் மாதிரி. இந்த 5 பாயிண்ட்ஸை பாருங்க. அந்நிய செலவாணி இழப்பால ஏற்படுற பொருளாதார பலவீனம், உள்ளூர் உற்பத்தி இல்லாததால வர்ற வேலைவாய்ப்பின்மை, வெளிநாடுகளை சார்ந்திருக்கிறதுனால ஏற்படுற அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆபத்துகள், புதிய கண்டுபிடிப்புகள் முடங்கி போறது, கடைசியா ஒட்டுமொத்த தேசத்தையும் விழுங்குற கடன் பொறி. இதுதான் ஒரு நுகர்வு பொருளாதாரத்தோட உண்மையான ஆபத்தான முகம். சரி, இதெல்லாம் கூட விடுங்க. நம்ம பெருமையா நினைக்கிற நம்ம தொழில்நுட்பத் துறையில கூட இந்த சார்பு நிலை இருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இந்தியாவோட மிக முக்கிய மற்றும் அதிக எடை கொண்ட விண்வெளி செயற்கைக்கோளான GSA-10 ஆகட்டும், IIT மெட்ராஸோட அக்னிபாண்ட் சார்ந்த ஸ்டார்ட் அப் முயற்சிகளாகட்டும், இதோட ஏவுதலுக்கு எலான் மஸ்கோட SpaceX Falcon 9 ராக்கெட்டையே நம்ம சார்ந்திருக்கோம். நம்மளோட அதி உயர்துறைகள் கூட இன்னைக்கு உலகளாவிய அமைப்புகளை நம்பி தான் இயங்கிட்டு இருக்கு. இப்ப நாம எதிர்கொள்ள போற அடுத்த மாபெரும் சிஸ்டம் தொழில்நுட்பம். இன்னைக்கு நம்ம பலருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு பதற்றத்தை உருவாக்குற அந்த ஒரு கேள்வி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI நம்ம வேலைகளை பறிச்சிடுமா? பொருளாதாரம், தொழில்நுட்பம், இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு மிகப்பெரிய விவாத புள்ளி இது. ஏஐ எப்படி எல்லாத்தையும் தலகீழா மாட்டப் போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான சித்திரம் இதுதான். அரசியல்ல இனி தனிநபர் வழிபாட்டையெல்லாம் தாண்டி கொள்கை ரீதியான ஆழமான விவாதங்கள் தேவைப்படும். கல்வியில சும்மா மனப்பாடம் பண்றதை தாண்டி ஏஐ எப்படி கையாள்வது அப்படிங்கிற திறன் கண்டிப்பா தேவை. பொருளாதாரத்துல கடனை நம்பி இருக்கிற வளர்ச்சியை விட்டுட்டு தற்சார்பு உற்பத்திக்கு நாம உடனடியாக மாற வேண்டிய மாபெரும் சவால்களை இது நம்ம கண்முன்னாடி நிறுத்துது. ஏஐ ஏற்படுத்த போற மிக கடுமையான பொருளாதார பொறி இதுதாங்க. வேலைகள் எல்லாம் ஆட்டோமேஷன் ஆகும்போது மக்களோட வாங்கும் திறன் அப்படியே குறையும். மக்கள் பொருளை வாங்காட்டி அரசுக்கு எப்படி வரி வருவாய் கிடைக்கும்? இதனால அரசுகள் ஒரு மாபெரும் கடன் சுமையில சிக்கும். இதை சரி பண்ண எதிர்காலத்துல ரோபோ வரி, அதாவது ரோபோ டாக்ஸ் மாதிரியான புதிய முறைகள் கூட வரலாம். ஆனா எத்தனை யாந்திரங்கள் வந்தாலும் சரி, ஒரு IAS அல்லது CMA மாதிரியான நிர்வாக பணிகளுக்கு மனிதர்களோட அந்த உணர்வுபூர்வமான முடிவுகள், அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்பவுமே தேவைப்படும். இவ்வளவு நேரம் அந்த மேக்ரோ அளவிலான சிஸ்டமை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ மீண்டும் உங்களை நோக்கிய ஒரு கேள்வியை திருப்புறேன். நாம ஏன் இந்த சிஸ்டமிற்கு அடிமையா இருக்கோம்? இவ்வளவு சவால்கள், இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் நாம ஏன் இதை தொடர்ந்து சகிச்சுக்கிட்டு இதோட ஒரு பகுதியாவே இயங்கிக்கிட்டு இருக்கோம்னு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த 4 உளவியல் மற்றும் நிதி பொறியியல கொஞ்சம் கவனிங்க. இதுதான் நம்மள சிந்திக்கவே விடாம தொடர்ந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில தோச்சு விடுவோமோ அப்படிங்கிற அந்த பய உணர்வு, வாழ்நாள் முழுசும் நம்மள பூட்டி வைக்கிற EMI மற்றும் கடன் சுழற்சி, சோஷியல் மீடியா மூலமா தொடர்ந்து நம்ம கவனத்தை சிதறடிக்கிற தகவல் சுமை, அப்புறம் மத்தவங்க நம்மள மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம தேடுற மேலோட்டமான சமூக அங்கீகாரம். இந்த சிஸ்டமோட ஆபெரிய தந்திரமே இதுதான். இந்த வரிகளை கொஞ்சம் நிதானமா உள்வாங்குங்க. நீதி, நிதியற்ற நாட்டில், மண்ணில் மனிதநேயமற்ற ஓட்டமே பெரிதாக, உணர்வும் உரிமையும் சிறிதாக, இயந்திரமும் தனிமையும் நிலையாக. எவ்வளவு ஆழமான மனசு உழுக்கிற வரிகள் இது. மனிதம் தொலைஞ்சு போய் ஏதோ இயந்திரத்தனமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தோட உண்மையான ஆன்மாவை இந்த வார்த்தைகள் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அதே சிந்தனையோட தொடர்ச்சி தான் இது. கல்வி கற்றும் கேள்வியின்றி வாழும் தமிழினத்தின் ஓலம். வேகம் செல்லும் நாளில் வெட்கம் கெட்ட சமூகத்தில் இதுவா பகுத்தறிவு? அதிக கல்வியறிவு இருந்தும் கூட எந்த ஒரு தர்க்க ரீதியான கேள்வியும் கேட்காம இந்த சிஸ்டமிற்கு அப்படியே தலகுனிஞ்சு வாழ்ற ஒரு சமூகத்தோட அவல நிலைய இந்த வரிகள் மிக துயரத்தோட சுட்டிக்காட்டுது. இறுதியா உங்களை ஒரு ஆழமான சிந்தனைக்கு உட்படுத்துற இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த ஓட்டத்துல நாம இழந்த மிகப்பெரிய விஷயம் என்ன? நம்மளை அறியாமலேயே இந்த மாபெரும் சிஸ்டம்குள்ள சிக்கி பகுத்தறிவா மறந்து வெறும் ஏந்திரமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில நாம தொலைச்ச அந்த உண்மையான மனிதத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. சிந்திப்போம்.